ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு அக்டோபர் 7 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஜெயா கிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறத பொன்னி தூரமாக நின்று பார்க்குறாங்களா. அப்போ பொன்னி அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க. அப்புறம் இவங்க பேசிட்டு பொன்னி வாமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உங்களை வந்து கச்சேரிக்கு வந்து கூப்பிடணும்னு சொல்லி ஐயர் வந்து எங்ககிட்ட நம்பர் கேட்டாரு, நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம், அதை தான் சொல்றதுக்கு வந்தோம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அப்போ பொன்னி என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை சொல்றதுக்கு தான் வந்தாங்களா, நான் கூட பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பொன்னி நினைக்கிறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள பொன்னி வந்துடுறாங்க. அப்போனே அவங்க பவானி என்ன கேட்குறாங்கன்னா, ஜெயா கிட்ட, இவன் ஏமா இப்படி பயந்து போய் வந்து நிக்கிறா அப்படின்னோடனே, அவன் என்னமோ பண்ணிட்டு போறவா, நம்ம போலாம்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. இப்போ வந்து அந்த சுந்தரம் வந்து காரை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. அப்போ சத்தியமூர்த்தி இறங்கி போயிடுறாரு. அப்போ காருக்குள்ள பின்னாடி இன்னும் ரேஷ்மா இருக்காங்க. அப்போ சிவானி ஓடி வந்து அவளோட டிராயிங் புக்கை காணும்னு சொல்லி தேட வரா. முன்னாடி தேடிட்டு பின்னாடி தேடும்போது அவர் திட்டுறாரு. "நீ போ, நான் இருந்துச்சு நான் எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு திட்டி அனுப்பிடுறதுக்குள்ள பவானி வந்துடுறாங்க. "நீங்க இருங்கங்க, புக்கை காணும்னு" சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து ஒரு பக்கம் தேடுறாங்க. இப்போ என்ன பண்ணன்னு தெரியாம சுந்தரம் என்ன சொல்றாரு, "நான் தான் சொல்றேன்ல இங்க இல்லைன்னு." அதுக்குள்ள சண்முகம் வந்து புக்கு வீட்டுக்குள்ள தான் இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து குடுத்துடுறாரு. அப்புறமா பவானி வந்து, "வாங்கங்க டீ குடிச்சிட்டு போங்கன்னோனே, இங்கேயே கொண்டு வான்னு" சொல்லிட்டு அங்க கார்கிட்டயே நின்னுட்டே இருக்கிறாரு. அப்புறமா டீ கொண்டு வந்து குடுக்குறாங்க. "என்னங்க இங்க நின்னேவா குடிக்க போறீங்க? நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னோனே, இப்போ சண்முகம் வேற வந்துடுறாரு. அவர் சர்வீஸ் குடுக்க கார வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் வேற நிக்கிறாரு. "மாப்பிள, இங்கேயேவா நிக்க போறீங்க? 1/2 மணி நேரமா?" அப்படின்னோனே, "நான் ஏன் இங்க நிக்க போறேன்னு" சொல்லிட்டு அவர் உள்ள போயிடுறாரு. அப்புறமா என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே சுந்தரம் வந்து சுத்தி பார்க்குறாரு. யாரும் இல்லன்னோனே டோர ஓப்பன் பின்னாடி டிக்கிய ஓப்பன் பண்றாரு. அது வழியா இறங்கி அவங்க ஓடிர்றாங்க. இப்போ மேல நின்னு அந்த பொன்னி பார்த்துடுறாங்க. அப்ப பொன்னி பார்த்து, "ஏய் நில்லு" அப்படி சொல்லி கத்துறாங்க. ஆனா அவரு வந்து "நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. இப்போ பொன்னி கீழ வந்து கார்லேருந்து ஒரு பொண்ணு ஓடி போனா நான் பார்த்தேன். அண்ணனும் பார்த்தாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, ஜெயா வந்து பிரீத்தி கிட்ட ஒரு ஃபைல குடுத்து, அதையும் கொண்டு போய் கார்ல வைக்க சொல்லும்போது, அத சுந்தரம் வாங்கி நானே வச்சுக்கிறேம்மான்னு சொல்லி பிரீத்தி அனுப்பி விட்டுருந்தாரு. அப்புறம் தான் பொன்னி பார்த்து வீட்ல வந்து சொல்றாங்க. ஆனா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ உடனே சக்தி கேட்குறாரு, "நீங்க கூட வரும்போது வண்டியில ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னீங்களாப்பா?" அப்படின்னோனே, இப்போ அவர் சுந்தரம் என்ன சொன்னாருன்னா, அது சர்வீஸ் பண்ணாம அந்த சத்தம்ன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனா பொன்னி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, "இல்ல நான் பார்த்தேன். கார்லேருந்து ஒரு பொண்ணு இறங்கி போனா, இவர் தான் டோர ஓப்பன் பண்ணி விட்டாரு" அப்படின்னோனே, இப்போ அவர் என்ன சொல்றாரு, "நானா பார்க்கவே இல்லையே" அப்படிங்கிற மாரி சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனா பொன்னி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, இப்ப சத்தியமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, "விடுமா அந்த விஷயத்த" அப்படிங்கிறாரு. அப்போ பொண்ணு, "இல்ல, இல்ல மாமா நான் பார்த்தேன் மாமா" அப்படிங்கிறாங்க. அப்போனே சக்தி என்ன சொல்றாருன்னா, "அந்த பொண்ண இதுக்கு முன்னாடி நீ எங்கேயாவது பார்த்துருக்கிறியா?" அப்படின்னு கேட்கும்போது, பொன்னி யோசிச்சு பார்க்குறாங்க. சுந்தரத்து கூட அந்த பொண்ண எல்லா இடத்துலயும் பார்த்தது பொன்னிக்கு ஞாபகம் வருது. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.